இதுக்கு முன்னாடி அந்த போராட்டம் சட்ட போராட்டம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே பாருங்க, நானே இன்னே பாருங்க, மாணவ உறுப்பினர் என்ன பர்சனலாக உள்ள வேண்டாம், தயவுசெய்து என்னை பார்த்து கருத்துக்கள் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நான் அலோவ் பண்ணுறேன். அமைச்சர்கள் படத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்பதெல்லாம் தவறு இல்லை. நீங்கள் இல்லை தவறு இல்லை, அது இன்றைக்கு நான் அதை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு நீங்களும் சொன்னீர்கள், அவர்களும் சொன்னார்கள், அதோடு அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. உட்காருங்க. ஆமாம், என்னை பொறுத்தவரையிலும் உங்கள் படத்தை பற்றி நான் பேசவில்லை. நீங்கள் பேசியிருப்பதான் கொச்சையாக இருக்கிறது. நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படத்தை வைத்துக்கொண்டு ஏமாற்றாதீர்கள் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இல்லை வேடிக்கையாக இருக்குது. இல்லை நீங்கள் கேட்கணும், இருங்க. இல்லை அதை சொல்ல எப்படி இருக்க முடியும்? நான் எங்கே ஏமாத்துறேன், அப்புறம் அவர் ஏமாத்துறேன் நடத்துமா? மாண்பு அவை முன்னவர் பர்சனலாக விடுங்க. ஆமாம், இல்லை இருங்க. பாருங்க, இரு பக்கம் சொல்லப்பட்ட கருத்துக்களை நகைச்சுவையாகவும் நயமான கருத்துக்களாகவும் அவை எடுத்து அதோட விட்டுருங்க. அது போதும், அது கூட போதும். எடுத்துக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இரண்டையுமே தொடர்ந்து பேசுங்க. நீங்க இந்த முதல் ஏமாற்றத்தை எங்களுக்கு ஏன் தந்தீர்கள் என்று இந்த அரசை பார்த்து மகளிரும் புலம்புகிறார்கள், இளைஞரும் புலம்புகின்றனர். அவர்களை பார்த்து கண்ணீரோடு நிற்கும் விவசாயிகள் தனது ஏமாற்றத்தை வாய்விட்டு சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி சொல்வார்கள்? பாவம், காவிரி காய்ந்து கிடக்கிறது, மேகதாது அணை கட்டியே தீரும் என கர்நாடகம் ஒற்றை காலில் நிற்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டிய அரசோ பயிர்க்கடன் தள்ளுபடியிலும் சொன்னதை செய்யாமல் ஏமாற்றத்தை வழங்கியிருக்கிறது. போதா குறைக்கு நெல் டன்னுக்கு 3500 ரூபாய் மொத்தமாகவும், கரும்புக்கு 4500 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்கும் என்று நம்பி ஏமாந்த நிலையில் தங்களது ஏமாற்றங்களை சொல்ல வார்த்தைகளின்றி விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் வெடித்து அழுகின்றனர். காக்கி சட்டை அணிந்த சகோதரர்கள் காவலர்களோ தங்களது அடிப்படை சம்பளம் மாதம் 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயரும் என்று நம்பி ஏமாந்து நிற்கின்றனர். பட்ஜெட் பக்கங்களை எல்லாம் புரட்டி தேடினாலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காணவில்லை என நமது இந்த அரசுக்கு அச்சாணியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அரசு ஊழியர்கள் ஏமாந்து நிற்கின்றனர். 5 ஆண்டுகள் பணிமுடித்த செவிலியர்கள், தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் என நம்பினர். ஆனால் அதற்கான எந்த அறிவிப்பும் வந்து சேராதால் அவர்களும் ஏமாந்து நிற்கின்றனர். மின் கட்டணம் மற்றும் நூல் கட்டண உயர்வு சுமையை தாங்க ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதி இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. தேர்தல் முடிந்தும் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் இன்னும் அந்த தேர்தல் அறிக்கையிலேயே தூங்கிக் கொண்டு இருக்கிறதே என நெசவாளர்களுக்கும் தங்கள் ஏமாற்றத்தை சொல்ல வழியின்றி விழிபதுங்கி நிற்கின்றனர். இத்தகைய ஏமாற்றங்களை இந்த நிதிநிலை அறிக்கை தந்துவிட்டதே என்றெண்ணி வேதனைப்படும்படிதான் நிதிநிலை அறிக்கையும் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாநிலத்தை திராவிட மாடல் அரசு கடனில் ஆழ்த்திவிட்டு போய்விட்டதாக மேடைதோறும் குற்றம் சாட்டி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இன்றைக்கு புதிய அரசின் நிதித்துறை செயலாளர் என்ன சொல்கிறார்? கடன் வாங்காமல் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு யாரும் ஆட்சி செய்ய முடியாது என்கின்றார். நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், தேர்தல் பிரச்சார மேடைகளில் சாட்டிய குற்றச்சாட்டு முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே தவறானது என்பது மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்நேரம் தெரிய வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
இப்போது புதிய அரசின் முதல் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை 2026-2027 உள்ள கடன் 10,00,000 கோடியே 71,770.34 கோடி ரூபாய். அதாவது 10,00,000 கோடியே 71,770,770.34 கோடி ரூபாய். அதாவது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் நிலுவையில் உள்ள மொத்த கடன் விகிதம் 26.12%. புதிய அரசு பொறுப்பேற்று 93 நாட்கள் ஆகிறது. இந்த திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள கடன் 10,00,000 கோடியே 98,768 கோடி ரூபாய். அதாவது 27.01%. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு அரசு கடன் வாங்காமல் இருக்க முடியாது. ஆனால் கடன்களால் எத்தனை திட்டங்கள் நம் மாநிலத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது என்பதைத்தான் நாம் எண்ண வேண்டும். எப்படி பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த கடன் துணை நின்றது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, வீணாக கடன் வாங்கிவிட்டார்கள் என்று கூறி ஒரு பொறுப்பான நிதி மேலாண்மையை செய்த எங்கள் முன்னாள் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை குறை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இதை சுட்டி காட்டுகிறேன். அது மட்டுமின்றி கடன் வாங்குவது அரசின் இஷ்டத்திற்கு செய்ய முடியாது. அதற்கும் அரசுக்கு பொறுப்பை நிர்ணயிக்கின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அதுதான் 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டம். அந்த சட்டத்தை மீறி அந்த சட்டம் வகுத்து கொடுத்துள்ள எல்லைக்கோட்டை தாண்டி யாரும் கடன் வாங்க முடியாது. இந்த அரசும் வாங்க முடியாது என்பதை மேடை பிரச்சாரத்தை முடித்துவிட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சரும் இந்நேரம் உணர்ந்திருப்பார் என நான் உறுதியாக நம்புகிறேன். வளர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாட்டில் நாட்டின் முன்னணி மாநிலமாக உயர்த்திய கடந்த திராவிட மாடல் அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மாநிலத்தின் சொந்த வருவாயை உயர்த்தி, உற்பத்தி முதலீடுகளை அதிகரித்து, நீடித்த வளர்ச்சியை நோக்கிய தெளிவான நிதி அணுகுமுறையை முன்வைத்தது. ஆனால் தற்போதைய அரசின் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை அந்த பாதையை தொடர தவறியிருக்கிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உயர வேண்டிய சொந்த வருவாய் குறைந்துள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் கணிப்பு 2,839 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டை தற்சார்பாக்குவோம் என்று கூறிய இந்த அரசு நடைமுறையில் மாநிலத்தின் வருவாய் ஈட்டும் திறனையே பலவீனப்படுத்தியிருக்கிறது. இதைவிட கவலையளிப்பது என்னவென்றால், மாநிலத்தின் வரி மற்றும் வரியில்லா வருவாயை உயர்த்துவதற்கான புதிய சிந்தனையோ, புதிய திட்டமோ, புதிய அணுகுமுறையோ இந்த நிதிநிலை அறிக்கையில் எங்கும் காணப்படவில்லை. வெள்ளை அறிக்கையில் முந்தைய அரசின் வருவாய் திரட்டும் திறனை கடுமையாக விமர்சித்தவர்கள் இன்று அதைவிட மேம்பட்ட வருவாய் ஈட்டும் செயல் திட்டம் என்ன என்பதை இந்த அவையில் விளக்கவே இல்லை. அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிதி பகிர்வு என்பது நமது நாட்டின் உரிமை, நமது தமிழ்நாட்டின் உரிமை. நமது மக்கள் கட்டும் வரிப்பணத்திற்கான உரிய பங்கைத்தான் நாம் தொடர்ந்து கேட்கின்றோம். நிதி பகிர்வும் அதிகார பகிர்வும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து முன்வைத்து வரும் உயிர்கொள்கைகள். அதைத்தான் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற 50 முழக்கங்களில் ஒன்றாக நமக்கு படித்து தந்தார் கலைஞர் அவர்கள். இந்த கொள்கையை பேரறிஞர் அண்ணா நம்முள் விதைத்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் ஆழமாக வளர்த்தார். திராவிட நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதற்காக சமரசமின்றி தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார்.
மாநிலத்திற்குரிய நிதி பகிர்வு கிடைக்க வேண்டும் என்று எங்களது தலைவர் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் இந்த நிதி பகிர்வு போதுமானதாக இல்லை என்ற உண்மையை கூட இந்த அரசின் நிதிநிலை அறிக்கையில் சுட்டிக்காட்டவில்லை. மொத்த வருவாய் உயர்வு மாநிலத்தின் முயற்சியால் அல்ல, ஒன்றிய அரசிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் கூடுதல் மானியங்களால் ஏற்பட்டுள்ளது. அந்த மானியங்களும் முந்தைய திமுக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி போராடி பெற்ற தமிழ்நாட்டின் உரிமைத் தொகைகளை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையின் வருவாய் மதிப்பீட்டில் கூட நம்பகத்தன்மை குறித்த கேள்விகள் எழுகின்றன. மாநிலத்தின் சொந்த வருவாய் சுமார் 10.5% உயரும் என்று அரசு கணித்துள்ளது. ஆனால் மாநில பொருளாதாரம் பெயரளவில் 14% வளரும் என்று அதே அரசு இந்த அரசு கூறுகிறது. பொருளாதார வளர்ச்சியை விட குறைவாகவே சொந்த வருவாய் வளரும் என்று அரசு கணிப்பது வருவாய் ஈட்டும் திறனில் ஏற்பட்டுள்ள மந்த நிலையை காட்டுகின்றது. மேலும் கடந்த ஆண்டில் இருந்த 17.4% வருவாய் வளர்ச்சியை விட இந்த ஆண்டின் கணிப்பு குறைவாகவே உள்ளது. எனவே இந்த வருவாய் மதிப்பீடுகளின் நம்பகத்தன்மை பற்றிய சந்தேகம் எழுகிறது. வருவாயின் அடிப்படை கணிப்பிலேயே தெளிவின்மை இருக்கும்போது நிதிநிலை அறிக்கையின் பிற மதிப்பீடுகளில் மீதும் இயல்பாகவே நமக்கு ஐயம் எழுகிறது. எதிர்கால வளர்ச்சிக்கான மூலதன முதலீடுகள் குறைக்கப்பட்டிருப்பதும் நமக்கு மிகுந்த கவலை அளிக்கின்றது. ஆறுகள் இணைப்பு, மெட்ரோ விரிவாக்கம், AI நகரம், தொழிற்பூங்காக்கள் என பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தாலும் மூலதன செலவினம் ரூபாய் 2577 கோடி குறைக்கப்பட்டுள்ளது. அறிவிப்புகள் அதிகம், ஆனால் செயலாக்கத்திற்கான முதலீடு குறைவு என்பதே இந்த நிதிநிலை அறிக்கையுடைய உண்மை முகம். மூலதன முதலீட்டு செலவுகள் குறைக்கப்பட்டிருக்கும்போது மூலதன செலவீட்டு செலவுகள் குறைக்கப்பட்டிருக்கும்போது அரசு ஏன் அதிகமாக கடன் வாங்குகிறது என்ற கேள்வியும் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. திமுக உருவாக்கிய நிதி ஒழுங்கின் பலனை மட்டுமே தற்போதைய அரசு பயன்படுத்தியுள்ளது. நிதி பற்றாக்குறை 3% என்ற இலக்கை தக்க வைத்திருப்பதற்கு காரணம் புதிய வருவாய் ஈட்டும் முயற்சிகள் அல்ல, ஒன்றிய அரசின் மானியங்களும் மூலதன செலவினம் குறைப்பும் தான். வருவாய் பற்றாக்குறையும் அதிகரித்துள்ளது. இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் இருந்ததை விட வருவாய் பற்றாக்குறை சுமார் 6778 கோடி ரூபாய் உயர்ந்துள்ளது. இதை நிதி முன்னேற்றம் என்று கூற முடியாது. கடன் சுமையும் அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் சொந்த வருவாய் ஈட்டும் முயற்சி குறைந்த நிலையிலும் பொதுக்கடன் பெறும் அளவு உயர்த்தப்பட்டுள்ளது. மொத்தத்தில் கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை உற்பத்தி, முதலீடு, வருவாய் வளர்ச்சி ஆகியவற்றை மையமாக கொண்ட தொலைநோக்கு பார்வையுள்ள நிதி திட்டமாக இருந்தது. ஆனால் தற்போதைய அரசின் திருத்திய நிதிநிலை அறிக்கை சொந்த வருவாயை உயர்த்தும் வாய்ப்பை கோட்டை விட்டு மூலதன முதலீட்டை குறைத்து ஒன்றிய அரசின் மானியங்களை அதிகம் சார்ந்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. பொதுவாகவே கடன் வாங்கப்படுவது நம்முடைய முதலீட்டை அதற்கு சமமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் கொள்கை. அதாவது கடன் பெறுவது கிரியேஷன் ஆஃப் அசெட். மொத்தத்தில் கடந்த திமுக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை உற்பத்தி, முதலீடு, வருவாய் வளர்ச்சி ஆகியவற்றை மையமாக கொண்ட தொலைநோக்கு பார்வையுள்ள நிதிநிலை திட்டமாக இருந்தது. ஆனால்
தற்போதைய அரசின் திருத்திய நிதிநிலை அறிக்கை சொந்த வருவாயை உயர்த்தும் வாய்ப்பை கோட்டை விட்டு மூலதன முதலீட்டை குறைத்து மொத்தத்தில் அது ஒன்றிய அரசுடைய மானியங்களையும் அதிகம் சார்ந்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது என்பதை தள்ளியுள்ளது என்பதை தெளிவாக தெரிகிறது. ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால், திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவாக்கிய வலுவான நிதி அடித்தளத்தின் மீது நிற்கும் இந்த அரசு தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான புதிய நிதி அடித்தளத்தை அமைப்பதற்கும் தவறியுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உள்ளதை உள்ளபடி சொல்லும் என்னுடைய கருத்துக்களை ஆளும் தரப்பில் உள்ளவர்கள் சிலரது மனம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். பலரது மனம் ஏற்றுக்கொண்டாலும் அதை வெளிப்படுத்த தயங்கலாம். இருக்கவே இருக்கிறது. எங்களை தற்காத்து கொள்ளும் வாதம் என ஆட்சி பொறுப்பில் உள்ள ஆளும் கட்சியினர் இங்கே ஒரு வாதத்தை வைக்கக்கூடும். நாங்கள் வந்து 100 நாட்கள் கூட ஆகவில்லையே என்று அவர்கள் சொல்லக்கூடும். எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கக்கூடும். அவர்களின் கோரிக்கையை நான் எதிர்க்கவில்லை. ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டுமல்லவா? ஒரு செயலை ஒருவர் செய்ய வேண்டுமென்றால் முதலில் அவரிடம் அதற்கான முனைப்பு இருக்க வேண்டும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆளுநர் உரை நிகழ்ந்துவிட்டது, நிதிநிலை அறிக்கை தாக்கலாகிவிட்டது, வேளாண் நிதிநிலை அறிக்கை வாசித்தாகிவிட்டது. ஆனால் இவற்றில் எங்காவது ஆளும் அரசின் தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறதா? இல்லை. திராவிட மாடல் திட்டங்களின் விரிவாக்கம்தானே எங்கும் இருக்கிறது. இதனை யார் ஏற்க மறுத்தாலும் இதுதான் மக்கள் காணும் உண்மை. திராவிட மாடலின் திட்டங்கள் கடக்க முடியாது. மக்கள் நலனில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை விஞ்சி யாரும் மக்கள் நலனில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை விஞ்சி யாரும் சிந்திக்க முடியாது என்பதுதான் இந்த நிதிநிலை அறிக்கையின் புலப்படுத்தும் உண்மைத்தன்மை. திக்கட்டும் ஒளிவீசும் திராவிட மாடல் திட்டங்களின் மறுபதிப்புத்தான் இந்த அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது. அவற்றில் காவிரி பிரச்சனைக்கு அந்த நதிநீர் போலவே நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. பல முதலமைச்சர்கள் இப்பிரச்சனையில் பேசியிருக்கிறார்கள். பல பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் பேச்சுவார்த்தை எல்லாமே கால நீராக நிலையில்தான், கர்நாடகம் எதற்குமே அசைந்து கொடுக்காத நிலையில்தான் நாம் நீதிமன்றங்களின் உதவியை நம்பியிருக்கிறோம். முதலில் அண்டை மாநிலம் அன்போடு பேச வேண்டும். இரு மாநில மக்களும் சுமூக சூழ்நிலையில் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என முழு முயற்சி மேற்கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம்தான். இங்கே